வயசான அவர் இருந்தார். அவரும் அவர் மகனும் இருந்தார். அப்ப ஒரு குதிரை வளைத்தாள் அவர். அப்ப வளர்த்துக்கிட்டு இருக்கப்ப கொஞ்ச நாளுக்கு அடுத்து அந்த குதிரை காணாம போனோன்னு அவரை பார்த்து அந்த மக்கள் சொல்றாங்க, இப்ப என்ன பண்ண, உங்க குதிரை காணாம போச்சு, உங்க இப்போ வாய்ப்பாரம் உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு. அதுக்கு அந்த வயசான அவர் சொன்னாரு, எல்லாம் நன்மைக்கு தான். அதுக்கு பிறகு அந்த கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த ஒரு குதிரை கூட்டிட்டு வந்தோன்னே அப்ப மக்கள் அந்த வயசானவரை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு நல்ல வியாபாரம், இப்போ ஒரு குதிரைல 2 குதிரை வந்துச்சு, இப்போ உங்களுக்கு நல்ல வியாபாரமும் பண்ண முடியும்னு. அதுக்கு பிறகு அந்த ரெண்டாவது குதிரை இன்னொன்னு குதிரை மேல அது ரொம்ப முரட்டானனால அது மேல உட்கார அவர் உட்கார போனாராம். அந்த மகன் உட்கார போனனால அவர் உட்கார்ந்த பிறகு அவர் ஓட்டிக்கிட்டு போனாரா. அப்ப அந்த குதிரை அவர் தள்ளி விட்டனால அவர் விழுந்து அந்த கால் உடைஞ்சனால அப்புறம் வீட்லயே இருந்துடலாம். அதுக்கு பிறகு ஒரு போன் நடந்துச்சான். போனக்கப்ப அந்த ராஜா அந்த எல்லா ஆம்பளைகளையும் அவங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு கொண்டு போனாங்க, சேர்த்தாங்களாம். அப்புறம் சேர்த்தோன்னே இவ்வாறு வயசான தாத்தா வீட்டுக்கு வந்து அந்த மகனை அழைக்க போனாங்களாம். அப்போ அவர் கால் வச்சனால அவர் சேர்க்கலனால அப்புறம் போனவங்க எல்லாம் திருப்பி வராதனால மக்கள் அந்த வயசான தாத்தா கிட்ட சொன்னாங்க, நேரம் நீ உங்க மகனுக்கு கால் வந்தனால தான் உங்களை அந்த சேர்க்கல, நல்ல நேரம். அதுக்கு அந்த வயசான தாத்தா சொன்னா எல்லாம் நன்மைக்கு தான். இதுல இருந்து நம்ம எது சொன்னாலும் அதெல்லாம் நன்மைக்கு தானே எடுத்துக்கணும். வணக்கம்.